இன்று ஜூன் 10 சென்னை வானொலியில் செய்தி வாசிப்பாளராக பணியாற்றி மறைந்த சரோஜ் நாராயணசாமி பிறந்த நாள். இவர் 1963ஆம் ஆண்டில் முறைப்படி தேர்வு எழுதி ஆகாசவாணியின் தமிழ் செய்தி வாசிப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியில் சேர்ந்தார். நாள்தோறும் அதிகாலை 5:30 மணிக்கு ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி என்ற குரலுடன் இவரது செய்திகள் ஒளிபரப்பப்படும். தமிழ் திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், விளம்பரங்களுக்கும் குரல் கொடுத்துள்ளார். மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, பி.வி. நரசிம்மராவ் உட்பட பிரபலங்களிடம் நேர்காணல் செய்து ஒலிபரப்பினார். அனைத்திந்திய வானொலியில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் NDTV செய்தி நிறுவனத்தில் பணியாற்றினார். ம.கோ.ரா. தமிழக முதல்வராக இருந்தபோது தில்லி திட்டக்குழு கூட்டங்களில் அவர் ஆற்றிய உரைகளை சரோஜ் நாராயணசாமி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருந்தார். இன்று நவீன தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட போதிலும் சரோஜ் நாராயணசாமி பல காலம் வாசித்த செய்தி காற்றில் கலந்து நிற்பது போல் நேயர்கள் நினைவில் அவர் என்றென்றும் வாழ்ந்திருப்பார்.